இன்னைக்கு வந்து இது வந்து வெத்தலை செடி, இது கீரை செடி, இது மருதாணி, குரோட்டன்ஸ். இங்க வா, இந்த செடியை பாரு. ஏய் இங்க வா. பூவு செடி, கொத்தமல்லி செடி, புதினா, தொட்டாசினிங்கி, வேப்ப மரம் எங்கள் வீட்டில் இருக்கு பாருங்க. வெள்ளிக்கிழமை சாமிக்கு வந்து கும்பிட்றதுக்காக வேப்ப மரம். இதுதான் மாதுளை மரம், மாதுளம் செடி. மாதுளம் பாருங்க காய்ச்சி தொங்குது. மாதுளம் சூப்பரா இருக்கு. இது சப்போட்டா செடி. சப்போட்டா வந்து காய்ச்சிருக்கு பாத்தீங்களா? சின்னதா சப்போட்டா செடியெல்லாம் பாத்தீங்களா? வீட்டு மாடி தோட்டத்திலே வச்சு நாங்கள் விளைச்சி சாப்பிட்டுன்னு இருக்கோம். சீதா மரம், சீதாவில் வந்து காய் காய்ச்சிருக்கு. நிறைய காய் காய்ச்சிருக்கு பாத்தீங்களா? இங்கெல்லாம் இப்போ கை தொடக்கூடாது. இது வந்து லெமன் செடி. இது வந்து எங்கள் வீட்டு மகாலட்சுமி. இது வந்து துளசி செடி. பாத்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு. இது கற்பூரவள்ளி. இது சூப்பரா இருக்கு. வாங்க, எலுமிச்சை செடி. எங்கள் வீட்டில் எலுமிச்சை காய் வந்து ஒரு 100 காயாவது இந்த தடவை காய்ச்சிருக்கும். லெமன் குட்டியோண்டு இதிலேயே எலுமிச்சை மரம் நல்லா காய்ச்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் என் பொண்ணு தான். தண்ணி தினமும் ஊற்றுவா. காலையில் ஏஞ்சோடனே செடிக்கு தண்ணி ஊற்றுறது தான் அவளோட ஃபஸ்ட்டு வேலையே. அவளுக்கு செடினா ரொம்ப பிடிக்கும். அவள் சிரிக்கிறத பாருங்க மக்களே. இது வந்து இது என்ன செடி? இதுங்க இந்த செடி பேர் மறந்து போச்சு. கிட்னி கல்லெல்லாம் இது பண்ணுற செடிங்க. இது நல்லது உடம்புக்கு, அதனால வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில். சரி சொல்லி ஹாய் பாய் பாய். சரி ஹாய் பாய் பாய். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இங்கெல்லாம் பார்த்தீங்களா? எங்க நைனா இங்க உட்கார்ந்து இருக்காரு. பாத்தீங்களா என்ன பண்ணிருக்காரு? ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு எங்க நைனா. இங்க பாருங்க, எங்க வீட்ல ஒரு அணில் குட்டி இருக்கு. இங்க அணில் குட்டி. இங்க பாத்தீங்களா? ரோஸ். ஏய் கொட்டுது. வை கொட்டுது. சரி நான் சரி மாடு. ரோஸ் தான், ஒயிட் ரோஸ் இது. மேல பாத்தீங்களா எவ்வளோ அழகா பூ போட்டுக்கிறேன்னு. தோட்டத்து எங்கள் மாமா வீட்டு மாமரம் பார்க்குறீங்களா? மாமரம்லாம் போட்டுக்கிறேன். மாங்காய் காய்ச்சிருக்கோம், அதை நாங்கள் பிச்சு சாப்பிட்ருவோம். வேப்ப மரம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. பக்கத்து வீட்டில் வாழை மரம். இங்கே பார்த்தீங்களா எல்லாம் நல்லா அழகாக காய்ச்சிருக்குது.